தனமல்வேல பகுதியில் அதிகஷ்ட பிரதேசத்தில் அமைந்துள்ள கிராமமே ஹம்பேகமுவ. வறுமை மாத்திரமல்ல, தாகத்தை போக்குவதற்கு ஒரு துளி சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதும் இந்த மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய சவாலாகும். அவர்களின் வாழ்வியலில் ஆனந்தத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக நாம் மேற்கொண்ட முயற்சி தொடர்பிலான தகவல்கள். வருடத்தின் பெரும்பகுதி ஹம்பேகமுவை மக்களை வறட்சியால் வாட்டுகிறது. ஆறுகள் ஓடைகள் மாத்திரமல்லாது பாவிகளும் வற்றி போக இந்த மக்கள் குடிப்பதற்கான நீரை பெறுவதில் பெரும் அசௌகரியத்தை சந்திக்கின்றனர். பல மைல் தூரம் சுத்தமான குடிநீரை தேடிச் செல்லும் இந்த கிராம மக்கள் அந்த நீரை பருகியதால் சிறுநீரக பாதிக்கப்பட்டவர்களாக மாறியுள்ளனர். இந்த கஷ்டத்தை உணர்ந்த மக்கள் சக்தி 100 நாள் திட்ட குழுவினர் மக்களுக்கான குடிநீர் திட்டத்தை இன்று கையெழுத்தினர். குடிநீரின்றியும் வறுமைக்கும் மத்தியிலும் கல்வி தாகத்தை தணிப்பதற்காக ஹம்பேகமுவ பாடசாலைக்கு சென்ற இந்த பிள்ளைகள் எம்மை மகிழ்ச்சியோடு இன்று வரவேற்றனர். அறிந்தும் அறியாமலும் சிறுநீரக நோயினால் பீடிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் மனிதநேயத்தின் சக்தியால் இன்று முதல் சுத்தமான குடிநீரை பருகுவதற்கான சந்தர்ப்பம் உதயமாகியுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்துடன் கைகோர்த்த மெல்பர்ன் நிறுவனம் இந்த சிறுவர்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட கட்டமைப்பை இன்று கையளித்தது. நாம் பருகிய நீர் என்றும் நினைவிற்கு வருகின்றது. கையில் ஏந்தி இருந்தால் சில செகண்ட்களில் துருப்பிடித்த பகுதிகளில் கையில் படியும். இந்த நீரை சுத்திகரித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி வழங்குகின்றது. பாடசாலை ஆரம்பத்தில் சுத்தமான குடிநீரை வழங்குவோம் என நாம் அன்று உங்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இன்று உங்களிடம் கையளிக்கின்றோம். இந்த பாடசாலையின் மாணவருடைய பிரச்சினைக்கு தீர்வாக நாம் மற்றொரு உபகரணத்தையும் இங்கு பொருத்துவோம் என உறுதியளிக்கின்றேன். சிரச 100 நாள் திட்டத்தின் தொடர்ச்சியுடன் மெல்பர்ன் பால் நிறுவனத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார சிரமத்திற்கும் மத்தியில் வாழும் பிள்ளைகளின் பெற்றோருக்கு இதன்போது பசுக்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. இறைச்சிக்காக வெட்டப்படவிருந்த பசுக்கள் மீட்கப்பட்டு இவ்வாறு கையளிக்கப்பட்டன. இதேவேளை சிறுநீரக நோயினால் ஹம்பேகமுவ வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களின் நலன் கருதி வைத்தியசாலைக்கும் நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு ஒன்று இன்று கையளிக்கப்பட்டது. மக்களுக்காக மக்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற மேலும் பல நலன்புரி திட்டங்கள் விரைவில் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளன.